Hi, welcome to Success Cooking Entertainment Channel, co-sponsored by Success Star Taxi Private Limited. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம சேனல் என்ன டிஷ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஹைதராபாத் ஸ்பெஷல் கீமா தான் பண்ண போகிறோம். எல்லாமே சிக்கன் கீமா, மட்டன் கீமா பார்த்துருப்பீங்க. நம்ம வித்தியாசமான முறையில் சோயா பீன்ஸ் வச்சு கீமா பண்ண போகிறோம், சைவ கீமா. ஓகேங்களா, வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேர்க்கடலை, பொடிசான இருக்கிற பூண்டு, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஓகேங்களா, நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்ச சோயா. ஓகேங்களா, இதை நல்லா தண்ணி புழிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே கோரன்னு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைதராபாத் கீமா செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் கீமா செய்யறதுக்கு கடாய் வச்சுட்டோம். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும். நம்ம மீல் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக வந்து அரைச்சிட்டோம், அதாவது 1-2 துருவல் மாரி அரைச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மல்லித்தூள், சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன். இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு மசாலா போட்டு வச்சுக்கோம். இது கொஞ்சம் நேரம் இதில் ஊறணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணணும். ஸ்பெஷல் மசாலாவுக்கு கடாயை வச்சுட்டு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இல்லை எதுவுமே ஊற்றக்கூடாது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, 2 வரமிளகாய், ஒரு 2 கிராம்பு. நம்ம ஏலக்காய் வந்து பொடி நுணுக்கி வச்சுருக்கோம், அதனால் இதில் போடல. ஓகேங்களா, இது நல்லா கொஞ்சம் வறுவிட்டோம். நல்லா வறுத்தாச்சு. ஓகேங்களா, இதை வந்து நம்ம பொடி நுணுக்கி வச்சுக்கிறோம். பொடி நுணுக்கிறதுக்கு வச்சு இது. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிப்போது அப்புறம் பொடி நுணுக்கிக்கலாம். நம்ம இப்போ வந்து கடாயை வச்சாச்சு. கடாயில் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம ஏற்கனவே போட்ட மாரி தான் அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு போட்ட மாரி கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம். வெளியில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்குங்க. ஓகேங்களா, மழையில் தான் உள்ளார செஞ்சிட்ருக்கோம். செம்ம மழை எங்கள் ஏரியாவெலாம். உங்கள் ஏரியாவில் மழை பெய்யுதான்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து மிளகு ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். அந்த வெங்காயத்தை போட்டுக்கோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். எப்பயுமே எந்த டிஷ் பண்ணாலும் வெங்காயம் வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டால் தான் வெங்காயம் வதங்கும், இல்லாட்டினா வதங்காது. வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு. நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் மசாலா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக நுணுக்கிக்குவோம். ஓகேங்களா, உங்கள் குடும்பத்துடன் வெளியூர் செல்ல வேண்டுமா? கால் பண்ணுங்க சக்சஸ் டாப் டாக்ஸி 7358955588. நம்ம பொடியாக நுணுக்கியாச்சு. ஓகேங்களா, இது ஒரு பக்கம் வச்சுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதாவது வெங்காய பகோடா எப்படி இருக்குமோ அதுமாரி நல்லா நைஸாக வதங்கினா தான் இது கீமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கீமா, சிக்கன் கீமாவோட சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்கான டிஷ் வேறு. ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி, தோசை, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே இது வந்து நல்லாயிருக்கும். வந்து ஒரு 3/4 வதங்கிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை மெயினாக போடணும். இதில் கருவேப்பிலை தான் வந்து இந்த ஃப்ளேவர் கொடுக்குறதே, கீமாவோட ஃப்ளேவர் கொடுக்குறது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட மாரி ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கீமா மசாலா. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கிச்சு, பச்சை மிளகா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா கலரிங் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக புதினா பிச்சு போடுங்க எப்பயுமே, அப்போ அந்த புதினா ஃப்ளேவர் வரும். என்ன செய்யணும், நம்ம இந்த புடிசாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பூண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கிறோம். வாங்க, இப்போ இது வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய நம்ம மீல் மேக்கர் இதை போட்டுப்போம். போட்டுட்டு நல்லா பெரட்டுவோம்.
பாருங்கள் கீமா வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த கீமா மசாலா ரெடி பண்ணிப்போம், போட்டுப்போம். சைவ கீமா ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா. இதுமாரி உங்களுக்கு புதுசு புதுசாக இதை டிஷ்ஷில் வந்து டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை கொடுக்குறோம் ஓகேங்களா. இதுமாரி புதுசு புதுசாக டிஷ்ஷஸ் வேணுன்னா நம்ம சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க. சக்ஸஸ் டிராப் டாக்ஸியில் கேப் புக் பண்ணுங்கள். தேங்க்யூ.